நீ இவனை கொல்ற மாதிரி வீடியோ எப்படி வந்தது அபூர்வா? எல்லாம் ஏமாத்து, எல்லாமே ஏமாத்து மாமா. உண்மையை சொல்லணும்னா இப்ப நம்ம எந்த காலத்துல இருக்கோம்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்துல இருக்கோம். அந்த டெக்னாலஜி வச்சு இவனை மட்டுமா நான் உங்களையே கொல்ற மாதிரி வீடியோ பண்ண முடியும் மாமா? பொய் சொல்றாங்க மாமா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் உங்ககிட்ட விவரமா சொல்றேன். மறுபடியும் நீங்க அத்தையோட மாய வலையில விழுந்துடாதீங்க ப்ளீஸ். சரி, நீ வாய் மூடுறா. அபூர்வா என்ன மாய வலையில விழ வச்சாளா? என்ன அவ ஏமாத்தினாளா? விடுங்க மாமா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க. பரவாயில்ல, அவன் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான்ல, சொல்லட்டும், விடுங்க. அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறான், இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்னு நம்ம கூட கேட்போம். பாத்தியாடா, இதுதாண்டா உன் அத்தை. அவளுக்கே நீ துரோகம் செய்ய நினைச்சாலும் அவ ஒரு தேவதை மாதிரி. நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றாடா. மாமா, நீங்க என்ன அடிச்சாலும் கொன்னாலும் சரி, நான் இததான் சொல்லுவேன். அத்தை சஸ்பெண்ட் ஆன எஸ்பி சூர்யாவோட சேர்ந்து பூமியை கிட்னாப் பண்ணி கொலை பண்ணு நினைச்சாங்க மாமா. பூமி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் ககன் அண்ணாவும் சேர்ந்து அத்தை என்ன கொல்ற மாதிரி ஒரு சின்ன கேம் ஆடணும் மாமா. ஓ, இவ்ளோ நேரமும் இதெல்லாம் கேபியோட பிளான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆளு நம்ம பரம்பரை எதிரியான அந்த ககன் தான் போல இருக்கு. என்னோட எதிரிக்கே தோழனா மாறி எனக்கே முடிவு கட்டலான்னு பாக்குறியாடா? ஐயோ, அப்படிலாம் இல்ல மாமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னா, சரி, கதை சொல்லி மண்டையில ஏத்துறதுலயும் கதாபாத்திரங்களை உருவாக்குறதுலயும் உன் அத்தைக்கு இருக்கிற அளவுக்கு டேலண்ட் நம்ம 2 பேருக்கு இல்லடா. நீ இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் அபூர்வா. செர்ரி உயிரோட தான் இருக்கான்னு உனக்கு சந்தேகம் வந்திருக்கு. அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வர நீ தான் என் மீராவை கொண்டிருக்க. மீராவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புடா. அது தற்கொலை கிடையாது, கண்டிப்பா கொலை தெரிஞ்சு போயிடும். இப்பயாவது ஒத்துக்கிறியா? மீராவை கொலை பண்ணது நீதானே, கொலை பண்றது எல்லாமே உனக்கு கை வந்த கலண்டு. பிளான் எல்லாமே நல்லா தான் போட்டிருக்கா பருவா. ஆனா இந்த ஒரு சின்ன லாஜிக்கை மிஸ் பண்ணிட்டியே.